இந்தியாவில் நடக்கிறது மக்களாட்சி தானே. நம்ம மொபைலுக்கு செய்யும் ரீசார்ஜில் இருக்க குறைகளில் இருந்து, இளைஞர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு கிடைக்கல என்ற கேள்வியிலிருந்து, நின்னா வரி, உட்காந்தா வரி, படுத்தா வரி, இத்தனை வரிகளுக்கும் மக்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன என்ற கேள்வியிலிருந்து, மக்களுக்கு தேவையான, அதுவும் அடித்தட்டு மக்களுக்கு தேவையான கேள்விகளை எழுப்பி அதற்கு விடை கண்ட பஞ்சாபை சேர்ந்த ராகவ் சாதா என்ற நாடாளுமன்ற உறுப்பினரை காலவரையறையற்ற இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க. மக்கள் பிரதிநிதியாக நின்று மக்களுக்கான கேள்வியை கேட்டது குற்றம் அப்படின்னா மக்களுக்கான உரிமை எங்கிருந்து கிடைக்கும்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடப்பது மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மக்களுக்காக பேசுகிறாரு. அவர் தொடரணுமா இல்லை தொடர வேண்டாமா அப்படின்னு முடிவு செய்கிறது மக்கள் கையில் தானே இருக்குது. இங்கு நடப்பது மக்களாட்சியானும் தெரியலை, மக்களுக்கான ஆட்சியானும் தெரியலை. ஒட்டுமொத்த இந்தியாவும் ராகவ் சாதா என்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் பின்னால் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையும் வேண்டுகோளும். நன்றி, வணக்கம்.